எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ கேட்டிருந்தாங்க. முகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு கேட்டிருந்தீங்க. அதில் நான் கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ணுறது ஓகேவா. நான் ரெகுலராக இயர் பை இயராக யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு எது பெஸ்ட்டாக தோணுச்சோ அந்த ப்ராடக்ட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்டில் ஒரு 100க்கு ஒரு 98% எல்லாமே ஆன்லைனில் மட்டுமே அவைலபிளாக உள்ள ப்ராடக்ட் தான் அதிகமாக நான் செய்ய முடியுது. ஆனால் லோக்கல் ஷாப்லேயும் வாங்குறது மாதிரி உள்ள ப்ராடக்ட் என்ன அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன் ஓகேவா. அன்னைக்குள்ள ரிவ்யூவில் நான் காட்டுற ப்ராடக்ட் அப்படி தான் உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைனில் இருக்குது, உங்களுக்கு விருப்பமான இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 2 பிராண்டோட சோப்பு ஓகேவா. ஒன்று டவ், இன்னொன்று மெடிமிக்ஸ் ஓகேவா. இந்த 2 சோப்பும் நான் இயர் பை இயராக யூஸ் பண்ணி ரொம்ப பழக்கம் உள்ள ஒரு சோப்பு. இந்த சோப்பை யூஸ் பண்ணி நல்ல அனுபவம் உள்ளதுனால ஈஸியாக உங்களுக்கு நான் இதை பற்றி ரிவ்யூ கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டவ் சோப்பை பற்றி பார்க்கலாம். டவ் சோப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக மாற்றும், சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டாக டவ் சோப்பு வாங்குகிற நேரம் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு ஓகேவா. அதாவது ப்ளூ கலரில் இது மாதிரி ஓகேவா. இந்த சோப்பு தான் உண்டு. அதுக்கு பிறகு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேவா. ஒவ்வொரு ஃப்ளேவரில் வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணினது கிடையாது. ஒன்லி இந்த ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா, ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாத்திர மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அந்த சோப்பு பெஸ்ட்டான சோப்பு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு. ட்ரை ஸ்கின்னு மட்டும் இல்லை, நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்துக்கும். ஆனால் உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த அளவு ஒத்துக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சோப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணுற நேரம் அந்த நேரம் எனக்கு பிம்பிள் ப்ராப்ளமே கிடையாது ஓகேவா. நான் பிம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணினது நான் யூடியூபர் ஆன பிறகு தான். ஏன்னா ப்ராடக்ட் எல்லாம் மாறி நம்ம ஸ்கின்ல போட்டு அது நிறைய டேமேஜை கொடுத்துச்சு. அப்படி தான் எனக்கு பிம்பிள் வந்துச்சு ஓகே. இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு சோப்பு. ஸ்கின்னை அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். உங்களோட ஸ்கின்னில் அன்ஈவன் டோன் இருந்தாலும் அதையும் மாற்றிக்கும். உங்களோட ஸ்கின்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்மூத்தாக ஒரு ஃபீல் இருக்கும், பக்காவாக ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா. உங்களோட ஃபேஸில் மட்டும் இல்லை, உங்களோட பாடியிலையும் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோப்பை பாடியில் நல்ல ஒரு வேர்வை ஸ்மெல்லு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பாடியில் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட ஃபேஸில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவு நம்மளோட பாடியில் பேட் ஸ்மெல்லெல்லாம் மாற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கறதுக்கு இந்த டவ் சோப்பு யூஸ் ஆகாது. இந்த சோப்பு வேறு வேரியண்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஓகேவா. இது ஆனால் ஒன்லி ஃபேஸும் நெக்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ஸ்கின் ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டான கிளியரான ஸ்கின்னாக உங்களோட ஸ்கின் மாறும். ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. உங்களோட பாடியில் வியர்வை ஸ்மெல்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாடியிலையும் ஃபேஸ்லேயும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிமிக்ஸ் சோப்பு ஓகேவா. மெடிமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் எங்கள் அம்மா எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது மெடிமிக்ஸ் தான். அப்போது நானும் அதுதான் யூஸ் பண்ணினேன். ஆனால் இப்போது புதுசாக வந்திருக்கிறது எல்லாம் கிளிசரின் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணினது ரொம்ப சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கிற நேரம் யூஸ் பண்ணுற நேரம் கிளிசரின் இல்லாத சோப்பை திக்காக வரும் பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், ஸ்கின்னெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு இந்த தேமல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கின்ல, அதெல்லாம் மாற்றுறதுக்கு மெடிமிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கின் கிளியர் ஆகும். முன்னாடி அந்த கிளிசரின் இல்லாத சோப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நியூவாக உள்ள கிளிசரின் சோப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக உள்ள சோப்பில் நான் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் கலர் தான் கிளிசரின் சோப்லேயே நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஓகேவா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. என்னோட பாடி ட்ரை ஸ்கின்னுக்கு உள்ளது க்ரீன் கலர் ஓகேவா. இதை ஃபேஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம், பாடியிலையும் யூஸ் பண்ணலாம். உங்களோட பாடியில் அதிகமான ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருந்துச்சுன்னாலும்
நல்ல ஒரு கிளியராக நமக்கு பாடியை வந்து நீட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாடி டியோட்ரண்ட் ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம பாடியில். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேடாக ஒரு ஸ்மெல் வராமல், ஒரு அழுக்கெல்லாம் வந்து அடையாமல் அப்படி நல்லா நீட்டாக வைக்கிறதுக்கு இந்த சோப்பு வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்குது. ப்ளூ கலரில், அப்புறமா கோல்டன் கலர், க்ரீன் கலர். நான் வந்து யூஸ் பண்ணது க்ரீன் கலர். ஓகேவா? க்ரீன் கலர் வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு, கோல்டன் கலரில் இருக்கிறது நார்மல் ஸ்கின் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்புறமா ப்ளூ கலர் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களாக இருக்கிறீங்க, பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெடிமிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். உங்கள் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட பாடியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் சோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு அப்ளை செஞ்சுக்கணும். டவ் சோப்பெல்லாம் அப்ளை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசரை கொஞ்சம் நிறைய நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணினா கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து டவ் சோப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னு ட்ரை ஆக்காது. ஒரு மாய்ஸ்சர் தன்மையை லைட்டாக ஒரு ஈரப்பதத்தன்மை ஸ்கின்ல இருக்கும். அதே இது மெடிமிக்ஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆயில் தன்மை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கும். அதனால நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக அதனால மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுக்கணும். ரெண்டு சோப்புமே வந்து பெஸ்ட்டான சோப்பு. ஓகேவா? ஒரு சோப்பு நல்லா இருக்கு, இன்னொன்று நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ, எந்த சோப்பு வந்து நல்லா இருக்குமோ அந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். நிறைய இயர் பை இயராக நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். ஓகேவா? எனக்கு வந்து நிறைய சோப்பு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்சி ஒத்துக்கிட்ட சோப்பு இந்த ரெண்டும் தான். மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்கலாம். உங்களுக்கான எது சூட் ஆகுது அதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். புதுசாக நீங்கள் சோப்பு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது, பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா மெடிமிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கின் வந்து சாஃப்டாக இல்லை, ஸ்மூத்தாக இல்லை, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டவ் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு சோப்புமே பெஸ்ட்டான சோப்பு தான். உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.